குணம் என்னும் குன்னேறி நின்னார் வெகுளி கணமேலும் காத்தல் அரிதுன்னு தமிழர்கள் எழுதி வச்சிருக்காளோ இல்லையோ, குணம்ங்கிற பெரிய குன்றத்துல நிக்கிறா. அவ ஒரு நிமிஷம் கோபப்பட்டா கூட அதை நம்மால தாங்க முடியாது, கஷ்டம்தான். ரொம்ப கோபப்படுறாள். மகாவித்வான்கள்லாம் இருந்திருப்பா, பரம பக்தர்கள். ஆனா நீங்க பக்கத்துல அவளோட பழகி பார்த்துருந்தீங்கன்னா சட்டுன்னு ஓஹோன்னு கோபம் வந்துடும். அந்த கோபப்படுறாளே என்ன ஆயிடுமோ நினைக்கவே வேண்டாம். அவ தங்க வசத்துல வச்சுன்னு தான் கோபப்படுவா. எதுக்கு தேவையோ அதற்கு மட்டும்தான் கோபப்படுவார்கள். நல்ல கோபத்தையும் சரியா பிரயோகப்படுத்தினா தான் நடக்குமே தவிர நமக்கு அந்த அளவுக்கு யோகம் உண்டான எவ்வளவு கோபப்படலாம், யார் பேர்ல கோபப்படலாம், எத்தனை நாள் கோபப்படலாம், இந்த வசம்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. அதனால பழகாம இருக்கிறது தான் நல்லது. அதைத்தான் இப்போ திருதராஷ்டிரன் அவன் எவ்வளவு வருத்தப்படுவான்னு தர்மபுத்திரன் சொல்லி, கண்ணா நீ போய் காந்தாரிக்கும் அதே போல திருதராஷ்டிரனுக்கு நன்மை செய். கண்ணன் செல்ல முடிவெடுத்துட்டார், புறப்படுகிறார். ஹேது காரண சயுக்தை வாக்கை கால சமீரித்தை க்ஷிப்ரமேவ மகாபாகோ காந்தாரியும் சமசிஷ்யசி. நான் போய் எடுத்து பேசினா கண்டிப்பா ஒத்துப்பார்கள். ஏன் மத்த யாரையும் அனுப்பல? யார் போயிருந்தாலும் ஆபத்து தான். அவளுக்கு இன்னும் கோபம் வருத்தம் அதிகமாயிடும் இல்லையோ, இவாளால தான் நடந்திருக்குன்னே நினைச்சிட்டு இருக்கா. இப்போ திருதராஷ்டிரன் பக்கத்திலேருந்து போய் சமாதானம் சொல்றதுக்கு ஒத்துரும் இல்லை. எல்லாரும் போயாச்சு. 3 பேர் மட்டும் இருக்கா. அஸ்வத்தாமா, கிருபர், கிருத்தவர்மா. அவ 3 பேரு இவ பேச வந்த உடனே ஓடி ஒளிஞ்சுட்டா. எப்ப பஞ்சபாண்டவர்கள் உள்ள குளத்துல இருக்கிற வெளியிலவான்னு கூப்பிட வந்தாலோ அப்போதே இவ 3 பேரும் காட்டுக்குள்ளவே மறைஞ்சுட்டா. அதனால அவர்களும் இல்லை. இப்போ செய்தி சொல்றதுக்கு இந்த பக்கத்துல இருந்து போனா அவன் கோவப்பட போறான். அதனால கண்ணனே போகட்டும். அவர் போய் எடுத்து சொன்னா யாரு சமாதானப்படுவா? யதிதம் பாண்டவை சர்வைகி தவச்சித்தானு ரோதிபிகி கதம் குலக்ஷயோ நஸ்யாது ததா க்ஷத்ரஸ்ய பாரத. ஹே திருதராஷ்டிரனே, உன்னிடத்தில் நல்லது எடுத்து போக சொல்ல வந்தேன். முதலில் இப்ப உன் உள்ள என்ன தெரியுமோ சொல்லும்? புத்திர சோகத்தாலே பாண்டவர்களை சபிக்க சொல்லும். இப்ப நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமோ? புத்திர சோகம் சோகமே மறையாது. ஆனா அதனால் இந்த புத்திர சோகம் ஏற்பட்டதே பல தவறுகளால், மேற்கொண்டு தவறுகள் செய்யாதேன்னு சொல்லிட்டு போக வந்தேன். அவர் ஆரம்பிச்சு ரொம்ப அழகா ஆரம்பிச்சார். இத்தனை தப்பு நீ பண்ணிருக்க, பண்ணத்தினாலதான் 100 பேரை பலி கொடுத்திருக்க, 100 பேர் போனதுனால இப்ப துக்கப்பட்டு இருக்க. இந்த துக்கத்தின் வெளிப்பாடாக இது இத்தனைக்கும் காரணமா இருக்கிற பாண்டவர்கள் கெட்டு போகட்டும்னு நினைச்சாலோ, அதை நீ சபித்தாலோ இன்னும் 4 துக்கத்துக்கு மேற்கொண்டு வழிவகுத்துக்கிறேன்னு அர்த்தம். இப்பவும் சொல்றேன், ஜாகிரதையாரு, யாரையும் சபிக்காதே. உன்னுடைய கர்மா வினை உனக்கு அத்தனையும் அழிந்தார்கள். அடுத்து காந்தாரியனிடத்திலும் பேசினான். அஜ்ஞாதவாச சர்யாச்சன் நானாவேஷ சமாவிருத்தை அன்னேச்ச பகவக்லேஷாச்சு தசக்தைரிவ சர்வதா. அப்போதிலிருந்து ஒரு நிமிஷம் மனத்திரையில் ஓட்டிப்பார். காந்தாரி, நீ தபஸ்வினியாட்டம் வாழ்கிறாய். கணவனுக்கு கண்ணில்லைங்கிறதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவு எடுத்த நாள்ல இருந்தே நீ கண்களிலே துணி கட்டி கொண்டிருக்கிறாய். உனக்கு பார்க்கிற சக்தி இருக்கு, ஆனாலும் பார்க்க கூடாதுன்னு தியாகத்தோட இருக்க. அப்படி தியாகம் பண்ண உனக்கு எடுத்து சொன்னால் புரியாமல் போகாது. மாசதோஷான் மகாபிராஜ்ய பாண்டவேஷு நிவேசய. நீ இப்ப தாய் உள்ளம் 100 பேரை இழந்திருக்கேங்கிறதுக்காக பாண்டவர்கள் பேர தோஷத்தை ஏறிடாதே. யோசித்துப்பார். அந்தந்த தோஷம் உன் மக்களிடத்துலதான் இருந்தது. திருதராஷ்டிரங்கிட்ட சொல்லச்சே உன் குற்றம் ஆபத்துன்னார். ஆனா காந்தியன் இடத்துல பேசச்சே உன் குற்றம்னு சொல்ல முடியல. ஏன்னா அவளிடத்துல குற்றம் இல்லை, இது உன் குற்றம் இல்லை. ஆனா உன் மக்களுடைய குற்றம். அவனவன் செய்ததற்கு அவனவன் தானே கர்மத்தின் பலத்தை அனுபவிக்காகணும். ஏதச்ச கதனம் கிருத்வா சத்ருணாம் அபகாரிணாம் ஏவ முக்த்வா மகாராஜ திருதராஷ்டிரம் யதுத்தமஹ உவாச்ச பரமம் பாக்கியம் காந்தாரியும் சோக கரிசிதாம். ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்திருந்த காந்தாரி மேல பேச முடியாமல் தவித்தாள். அப்போது அவளை பார்த்து கண்ணன் கூறுகிறார், சமாஸ்வாஸ்த காந்தாரியும் திருதராஷ்டிரஞ்ச மாதவா. நான் இப்ப அவசரமாய போகணும், அங்க இன்னும் முடிவுக்கு வரவில்லை, இன்னும் சிலது மிச்சம் இருக்கிறது. அப்பதான் காந்தாரி கேட்டா, ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சே, துரியோதனன் மாண்டான், 100 பேர் விழுந்தார்கள், பஞ்ச பாண்டவர்களுக்கு ஜெயம், இன்னும் என்ன? இன்னும் என்ன இல்ல காந்தாரி, துரியோதனனுக்கு என்னமோ நல்லது பண்ணணும் நினைச்சிருந்து துரோணாச்சாரியருடைய புதல்வனான அஸ்வத்தாமா தவறாக ஒரு திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறான். எனக்கு தெரியும் அப்ப என்ன செய்ய முற்படுகிறான்னு. இப்ப நான் போய் அந்த திட்டத்தினால ஆருக்கு ஆபத்து இல்லாதபடி பாத்துக்கணும். நான் போயிட்டு வரட்டுமா என்று விடை பெற்றுக் கொண்டு புறப்படுகிறார். சொல்ல வேண்டிய செய்தி சொல்லிட்டார். இப்போ வந்து ஆமா போயிட்டா என்ன பண்றது, இப்போ ஏதோ தப்பா போச்சு தேத்திக்குங்கோ, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா முக்கியமானது சொல்லியிருக்கார் பாருங்க, இந்த உள்ளத்தினாலே உடனே கொதித்து போய் அவர்களை சபிக்கலாம் நீ நினைப்பே.
அதை பண்ணாதே, என்ன மறுபடியும் தார்மிகனை சபித்தா அதர்மம் நமக்கு வந்து சேரும் இல்லையோ, அப்ப மேலும் பாபத்தை சேர்த்துக்கணும். செஞ்ச பாபம் எடுத்த தப்பான முடிவுகளால் தான் இந்த துன்பமே. இந்த துன்பம் வந்ததுங்கிறதுக்காக தான் காரணம்ங்கிறத புரிஞ்சிக்காமல் இதற்கும் புறத்தியார் காரணம்னு பேச ஆரம்பித்தால் அப்ப மறுபடியும் மேல மேல பாபம் வராதா? நமக்கு கஷ்ட தசையில இதெல்லாத்தையும் தான் யோசிக்கவே மாட்டோம். ஒரு கோபம் வரும்போதோ துக்கம் வரும்போதோ அதுக்குள்ள ஆழ்ந்த கணத்துக்குள்ள சிக்கிக்கிறாப்புல இருந்துட்டோம். கணத்திலேருந்து சிக்கின்றவனுக்கு வெளியில வர்றதுக்கு முயற்சி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவனுக்கு பயந்த மனசுல இருக்கானோ இல்லையோ. ஆனா வெளியில இருக்கிறவா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசிப்பா, உள்ள இருக்கிறவனால யோசிக்க முடியாது. அப்ப நாம என்ன தெரியுமா செய்யணும்? வெளியில இருக்கிறவன் நல்லவனா இருந்தா அவன் சொன்ன பேச்ச கேட்கணும், அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஆனா இப்ப திருத்தராஷ்டிரம் துரியோதனோ அதைத்தான் பண்ணவே இல்லை. தாங்க கணத்துக்குள்ள இருக்கா தப்புன்னு தெரியறது. அப்ப வெளியில இருந்து பீஷ்மரோ துரோணரோ விதுரரோ சஞ்சயனோ பராவியே பேர்பட்ட பரசுராமர் வந்து நல்லது சொன்னாரே. பாண்டவ தூத்தனா கண்ணன் வந்திருக்கிறச்சே ராஜசபையில பரசுராமரே இருந்தார். அவர் நல்லது எடுத்து சொன்னார், அத்தையும் அவன் கேட்கலையோ இல்லையோ. நல்ல நல்லார் வாய் கேட்டல்ங்கிறது மிக முக்கியம். சரின்னு காந்தாரி விடை கொடுத்தாள், சீக்கிரம் போ, இனிமே எந்த பாபமும் நிகழாமல் பார்த்துக்கொள். அப்ப கண்ணன் சொல்றார், அஸ்வத்தாமா பாண்டவர்களுடைய வம்சமே இல்லாம அழிச்சுடணுங்கிறதுக்காக ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணணும், அவர்கள் தூங்கிட்டு இருக்கிறச்சே கொன்னு தள்ளுடணும் அப்படின்னு அவன் திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறான். அதனால நான் அவசரமா போகணும். சீக்கிரங்கச்ச மகாபாகோ பாண்டவான் பரிபாலய பூயஸ்துவயா சமேஷ்யாமி க்ஷிப்ரமேவ ஜனார்தன. நீ போய் அவர்களை காப்பாற்றி விட்டு வா, வெகு விரைவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி காந்தாரி அனுப்பிச்சுட்டா. துரியோதனன் இப்போது தனித்து கிடக்கிறான். அவனுடைய செய்தி எடுத்துன்னு போற தூதர்கள் இருக்கா, அவ மூலமா இன்னும் நான் கொஞ்சம் உயிருக்கு ஊசலாடின்னு இருக்கேன், அந்த 3 பேரையும் கூட்டின்னு வாங்குவோன்னு சொல்லி அனுப்புறான். 3 பேரும் தர்மபுத்திரன் முதலானோர் வந்தான்னு உடனே பயந்து போய் ஒளிஞ்சின்றாளோ இல்லையோ, அவ 3 பேருக்கும் போய் செய்தி அனுப்புகிறான். காலம் பிராப்திய மகாபாகோ ந கச்சித் அதிவர்த்ததே ரீமாவஸ்தாம் பிராப்தோசி பிராப்தோஸ்மி காலோகி துரதிக்கிரம. துரியோதனன் தனித்து புலம்பின்றிருக்கார். காலத்தை யாராலும் மீற முடியாது, காலதேவனாலதான் அழிக்கப்பட்டிருக்கேன். எங்கிட்ட அதர்மம் எல்லாம் இல்ல, எங்கிட்ட வீரம் இல்லாத தன்மை இல்ல, காலம், அந்த காலம் செய்யும் கோலத்தால தான் நான் சிரமப்பட்டு இருக்கேன். இதம் சாகீர்த்திஜம் கர்ம ரிஷம்சைஹி பாண்டவை கிருதம். பாண்டவர்கள் அவர்களுடைய புகழுக்கு இகழ்ச்சி தேடிக்கொள்ளுமா போலே, அவர்களுக்கு புகழே இல்லாத பண்ணிக்கிறா போலே கேவலமான காரியத்தை பண்ணிருக்கா. ஆனா நான் எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிட்டு வீர சொர்க்கத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இப்போதும் ஒரு காரியம் செய்யணும். எதிஷ்டம் க்ஷத்ரபந்தூனாம் ஸ்வதர்மம் அனுதிஷ்டதாம் நிதனம் தன்மையா பிராப்தம் கோனு சொந்த தரோ மம. என்னை போல ஒரு பாக்கியம் பண்ணவ யாரும் கிடையாது. ஒரு க்ஷத்ரியனுக்கு சொர்க்கம் வீர சொர்க்கம் அடைவதற்காக தர்ம யுத்தத்தை போரிட்டு அதில் நான் அழிந்து கீழே கிடக்கிறேன். எனக்கு சொர்க்கம் கிடைக்க போறது உறுதி, ஆனா பாண்டவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது. அவ உயிரோடு இருக்கலாம், ஆனா என்னைக்கு உயிர் போறதோ, இப்ப என்ன நரி கொல்றாப்பல கொண்டு இருக்காளோ இல்லையோ, இது கண்டிப்பா அவர்களை பின்தொடரும். அதனால அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்க விடாது. நான் இன்னும் இருக்கேன், பண்ண வேண்டிய செயல்கள் மிச்சம் இருக்கின்றன என்று 3 சொல்லி அனுப்புவோம். ஆளை விட்டு சொல்லி அனுப்புறான். அப்பவன் நினைக்கிறான், எனக்கு சார்வாக்கன்னு ஒரு உதவியாளன் இருக்கான். அவன் கிட்டத்தட்ட ஒரு ராட்சசன். அவரை பத்தி இது வரைக்கும் பேச்சே இல்லை. ஆனா இப்பதான் துரியோதனன் அவனை பத்தி பேசுறான். யதி ஜானாதி சார்வாக பரிவ்ராட் வாக் விசாரதா கரிஷ்யதி மகாபாகோ துருவஞ்ச அபசிதிம் மம. நான் இப்ப பட்டிருக்கிற பாட்டெல்லாம் அவன் உடனே தொடச்சுடுவான். அவனுக்கு நாம ஆள் சொல்லி அனுப்பலாமா, இல்ல இந்த 3 பேருக்கு ஆள் சொல்லி அனுப்பலாமான்னு பாக்குறான். இது கடைசியில் என்ன தெரியுமாச்சு? யுதிஷ்டிரர் மத்த எல்லாரையும் சந்திக்கிறார். காந்தாரியும் திருத்தராஷ்டிரனும் இவர்களை பாக்குறதுக்காக வரா. யுத்த பூமி முழுக்க மேற்பார்வை பார்த்துட்டு பஞ்சபாண்டவாட்ட வரா. வரச்சே பாண்டவர்கள் விழுந்து நமஸ்கரிக்கிறார். அப்போதும் எதிர்த்து பேசி வாயில விடாமல் இவாளை அழிக்கிறதுக்காக ஒருத்தன் வந்தான். அப்ப தப்பு தப்பா பேசினான். கடைசியில கண்ணனே அவனை உதைத்து வெளியில அனுப்பிச்சிட்டார். அவன் தான் சார்வாக்கன். இந்த சார்வாக்கன் இங்க யார பத்தி சொல்றாருன்னா ஒரு ராட்சசன் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது வெறும் ராட்சசன் இல்ல, சாரு அழகிய வாக் பேச்சு இருக்கிறவர். சாரு வாக் அழகான பேச்சு, அது ஒரு மதம். சார்வாக்க மதம்னால் பிரத்யக்ஷமா பாக்குறத மட்டும் ஒத்துக்கோ, கண்ணால பாக்காதத நம்பாதே. இதுதான் அந்த மதம். வாசம் தானே சுவாமி, அவர் சரியா தானே சொல்லியிருக்காரு. இப்போ அப்படின்னு உங்களுக்கு தோன்றதோ இல்லையோ, மகா தப்பா சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவை நான் பார்க்கல, அப்ப நம்ப கூடாது. கடவுளை நான் பார்க்கல, நம்பவே கூடாது. கர்மத்தை நான் பார்க்கல, நம்ப கூடாது. அதிருஷ்டம் கர்ம விதி எதுவுமே கிடையாது. அப்போ
நாம செஞ்சது இந்த பிறவிலேருந்து அடுத்த பிறவிக்கு போகும், ஒத்துக்க முடியாது. ஏன்னா அடுத்த பிறவி நான் பார்த்தது இல்ல, போன பிறவியை நான் பார்க்கல. பேச்சு எடுக்கச்சே நன்னாருக்காப்புல இருக்கும், ஆனா ஆத்மாவே ஒத்துக்க மாட்டான், பரமாத்மாவே ஒத்துக்க மாட்டான். இத பத்தி ராமன் காட்டுல இருக்கிறச்சே ஜாபாலின்னு ஒரு ரிஷி பேசினார். பரதன் நாட்டை சமர்ப்பிக்கிறதுக்காக வந்தாரோ இல்லையோ, கூடவே எல்லாரும் வந்தா, ரிஷிகள் எல்லாரையும் அழைச்சின்னு வந்தார். அவனுடைய மந்திரிகள், சேனாபதிகள் எல்லாருமே வந்திருக்கா. அப்ப ஜாபாலி சொல்றார், ஏன் ராமா நாட்டுக்கு திரும்பி வர மாட்டேங்கிற? ராமன், எப்படி வர முடியும் சுவாமி, உங்களுக்கு தெரியாதா? அப்ப தந்தை பொய் கூறினவர் ஆயிட மாட்டாரா? நான் தந்த வார்த்தை மீறினவன் ஆயிட மாட்டேனா? பாப்பம் பிடிச்சுடாதா? நம்ம அப்பா நரகத்துக்கு போட மாட்டாரா? இதனாலதான் மாட்டேங்கிறேன். அந்த சுவாமி ரொம்ப தைரியமா பதில் பேசினார். சொர்க்கமாவது நரகமாவது, பாப்பமாவது புண்ணியமாவது, கண்ணால பாக்கிற உடல் தான் நிஜம். இதை தவிர பாபமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது, ஆத்மாவும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. நன்னா சாப்பிடு, சாப்பிடணும்னா நெய் நெய்யா குத்திந்து சாப்பிடு, நன்னா திருக்கணவது பாயசமா முந்திரி பருப்பு திராட்சையா போட்டு சாப்பிடு. பண்றதுக்கு உங்ககிட்ட காசு இல்லையா, நன்னா கடன் வாங்கு, கடனை திருப்பி கொடுக்கணுமேனு கவலையே படாதே. கொடுக்காட்டா பாவம் இல்லை, இப்பதானே பாவமே இல்லைன்னு. அப்ப கடனை கொடுக்காட்டாலும் பாவம் இல்லை, நேர்மை அவசியம் இல்லை, சத்தியம் அவசியம் இல்லை, ஒன்னிட்டதுக்கு வாழுன்னா. இப்படி ஜாபாலி பேசணும்னே கடும் கோபராமனுக்கு. அவர் சொல்றார், என் தகப்பனார் தசரதனை இதுவரைக்கும் நான் நிந்திச்சதே கிடையாது. உம்ம போய் தம் ராஜசபையில குருவா வச்சிருந்தாரே, அவரை நான் வெய்யறேன். இப்போ வசிஷ்டர் பார்த்து, ஆமா அந்த மாதிரி சொல்லாதே, அவர் மகா பண்டிதர், பரமசாத்விகர், ஆனா இப்படி எல்லாம் பேசினாலாவது நீ கொஞ்சம் நாட்டுக்கு வந்துட மாட்டியாங்கிறதுக்காக பேசுறார். இப்பவே நீ வரேன்னு ஒத்துக்கோ, அவரை நான் ஆஸ்திகம் பேச சொல்றேன்னார். ராமன் அதுக்கும் சொன்னார், வேணும்னா ஆஸ்திகம், வேண்டாம்னா நாஸ்திகம்லாம் தப்பு, எப்பவா இருந்தாலும் ஆஸ்திகம் தான் பேசணும். அதனால இதை நமக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிற ஒரு அழகான சம்பிரதாயம். சார்வாக மதம், லோகாயத்த மதம்னு சொல்லுவா. பேச்சு அழகா இருக்கும். கண்ணால் காண்பதை நம்பு, கண்ணால் பார்க்காததை நம்பாதே. திருப்தியா உடம்ப நன்னா பாத்துக்கோ, நன்னா தூங்கு, நன்னா சாப்பிடு. கையில பணம் கிடைச்சுன்னா இன்னைக்கே செலவழிச்சிடு, ஏன்னா நாளைங்கிறது தெரியாது. என்ன பாப்பேன் என்ன புண்ணியமானா பண்ணன்ற அவசியம் இல்லை, நாளையே கிடையாது. நாளைங்கிறது நமக்கு அடுத்த ஜென்மமே இல்லையே, போன ஜென்மத்தினால இப்ப இல்லையே. இப்படி பேசிட்டு இருக்கிறது தான் சார்வாக்க மதம். அவன் எப்பவும் தான் 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 பார்ப்பான். அதத்தான் இப்ப உருவப்படுத்துறார். துரியோதனனுக்கு இந்த மதம் ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு. ஏன்னா அவன் பாப்பம்னு கவலைப்படாம இத்தனை குற்றம் புரிஞ்சிருக்கானோ இல்லையோ. அப்ப இந்த மதத்துக்காரன் நண்பனாகத்தானே இருந்திருக்கணும். தே துரோண புத்திரம் ஆசாத்திய யதாவிருத்தம் நிவேதயன் விவகாரம் கதாயுத்தே கதாயுத்தே பார்த்திவஸ்ச பாத்தனம். அப்போது துரியோதனன் செய்தி அனுப்பினான். அந்த 3 பேரும் தங்கள் தங்கள் தேரை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். கிருபர், கிருதவர்மா, அஸ்வத்தாமா 3 பேரும் மறுபடியும் கொளக்கரைக்கு வரா. கிட்டக்க வந்து பார்க்கிறார்கள். ரத்தம் தோய்ந்த உடலோட தூசி படிந்து துரியோதனன் கிடக்கிறான். இதை போல நடந்துட்டேன்னு கிருப்பர் ரொம்ப வருத்தப்படுறார். அப்போது அஸ்வத்தாமா சூளுரைக்கிறான். துரியோதனன் புலம்பினான், கிருபரும் புலம்பினார். அதை பார்த்த உடனே அஸ்வத்தாமாவுக்கு தாங்கல. இன்னும் அவனுடைய மனசில் தன் தகப்பனார வெட்டுட்டா அதுவே சுத்தி சுத்தி அவனு வந்துட்டு இருக்கு. ஈதிருஷோ லோக தர்மோயம் தாத்ரா நிர்திஷ்ட உச்சதே விநாசா சர்வபூதானாம் காலபர்யாயம் ஆகதா. காலம் வந்துவிட்டால் எல்லா ஜீவராசிகளையும் கொன்னுடுவா போல் இருக்கே, இதுவா காலத்தின் கோலம் என்று கிருப்பர் எழுதிருக்கார். அஸ்வத்தாமா பேசிட்டே இருந்தவன் யதிதம் விஜயே நித்தியம் தைவந்து துரதிக்கிரமம் எதிவேதா பிரமாணம்வோ ஜிதாலோகா யமக்ஷயாக. நாம் அத்தனை லோகத்தையும் நாம தான் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் கண்ணன் தான் தவறாக வழிநடத்தி அதர்மத்தை சொல்லி அவர்களை ஜெயிக்க வச்சுட்டார். இப்போது நான் சூளுரைக்கிறேன் கேள். நான் அவர்கள் அனைவரையும் கொல்ல போகிறேன். ஸ்ருணுதேஜம் வசோ மஹ்யம் சத்யேன வதத பிரபோ இஷ்டாபூர்த்தேன தானேன தர்மேன சுகிருத்தேன ச. இன்று இரவே சரி, அனைத்து பாண்டவர்களையும் கொல்ல போகிறேன். இது நான் செய்யும் பிரதிஜை. என் அஸ்வத்தாமா துரியோதனனுக்காக பிரதிஜை பண்ணான். உடனே கிருப்பர் சொல்றார், துரியோதனா கையில தண்ணீரை எடு, அந்த தண்ணீரை எடுத்து அஸ்வத்தாமா தலையில் விடு. நீதான் அவனுக்கு சேனாபதி பட்டாபிஷேகம் பண்ணணும். அடுத்து அவனை சேனாபதியாக பிரகடனப்படுத்து. அவர் போட்டோம் சண்டை போட்டோங்கிறார். அப்ப இது 5வது சேனாபதி. இப்போ ஏன்னா முதல்ல 4 பேர் பார்த்துட்டோம், பீஷ்மர், துரோணர், கர்ணன், சல்யன். இப்ப கடைசியா நடுங்கிற ரத்தம் தோய்ந்த கையால தீர்த்தத்தை எடுக்கிறான். தம் அப்ரவீன் மகாராஜ புத்திரஸ்தத விஷாம்பதே சேனாபத்தேன பத்ரந்தே மமச்சேத் இச்சதி பிரியன். எனக்கு பிடித்தமானத்தை செய்யும், என் உயிர் இருக்கிறதுக்குள்ள அவர்கள் உயிர் போயிடுத்துங்கிற செய்தியை வந்து சொல்லும். இனி அடுத்தது சௌப்திக பருவ. சுப்த தூங்குதல், சௌப்திக பருவ தூங்கும் போது நடந்த செயல்களை கூறும் பருவம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அஸ்வத்தாமா வந்து மொத்த பேரையும் வெட்டி சாய்த்தான்.
இன்னையோட யுத்தம் முடிஞ்சது, ஜெயிச்சுட்டோம் என்கிற எண்ணத்தோட பாண்டவர்கள் தள்ளி ஒரு கூடாரத்துல தூங்கிட்டு இருக்கா. பாண்டவனுடைய மகன்களும் மற்ற ராஜாக்கள் இன்னும் சாத்தியக்கு மிச்சம் இருக்கார், இன்னும் திருஷ்டத்யும்னன் இருக்கார், அவர் படல. இத போன்ற ராஜாக்கள்லாம் ஒரு பக்கத்துல தூங்கிட்டு இருக்கா. இவர்கள் அத்தனை பேரையும் அஸ்வத்தாமா இரவோடு இரவாக வந்தான், வெட்டி சாய்த்தான். செய்தே இருக்கக்கூடியாத ஒரு காரியம். இப்படி செய்யலாமா? தூங்கிட்டு இருக்கும் போதோ, சாவதானமா இல்லாத போதோ, கையில் அம்பு கத்தி இல்லாத போதோ, போர் அறிவிப்பு செய்யப்படாத போதோ இப்போதெல்லாம் வெட்டுவது கூடாது, ஆக்கிரமணம் கூடாது. ஆனா இரவு பொழுதுல அவ சிரமசாந்தி பண்ணிட்டு இருக்கிறச்சே உள்ள நுழையறான். அவன் வந்ததுதான் ஒரு அழகான கதை. கடைசியில இவன் வந்து வாழ கொல்றதுக்கு எது தெரியுமோ கத்து கொடுத்தது? காக்கை குஞ்சுகளும் கோட்டான்களும். என்னது கதையை நன்னத்தானே சொல்லிருந்து திடீர்னு என்னமோ காக்க குஞ்சு கோட்டான்லாம் சொல்றீங்க. நான் சொல்லல, அங்க இருக்கு. ததஸ்தே சகிதா வீராக பிரயாதா தட்சிணமுகாக உபாஸ்த மனவேலாயாம் சிபிராம் ஆசு ஆகதாக. தெற்கு நோக்கி சிபிரத்தை நோக்கி 3 பேரும் வரா. மாலை பொழுது சாஞ்சுடுத்து இரவு பொழுது வர்றது. ஒரு பெரிய காடு. அந்த காட்டை தாயந்தினாத்தான் அவ படுத்துட்டு இருக்கிற கூடாரத்துக்கு போக முடியும். கூடாரத்துக்கு பக்கத்துல வந்துட்டா. சேனா நிவேசம் அபிதா நாதி தூரம் அவஸ்திதாக. கூடாரத்திலேருந்து ரொம்ப தூரத்துல இல்ல, கூடாரத்து விளக்கு வெளிச்சம்லாம் தெரியறது. அதுக்கு பக்கத்துல ஓசை கேட்கிற அளவுக்கு கிட்டக்க வந்துட்டா. ஒரு பெரிய மரம் இருக்கு, மரத்தினுடைய நிழல்ல உட்காண்டிருக்கா. ராத்திரி பொழுது கவிகிறது. அப்போது நாம இப்ப போக முடியாது, நாளை கார்த்தாலதான் யுத்தத்துக்கு போகணும்னு கிருப்பர் சொல்றார். இது வரைக்கும் ராத்திரியில போய் அவ தூங்கிட்டு இருக்கிறச்சே வெட்டுட போறான் அஸ்வத்தாமா என்று கிருப்பர் நினைக்கவே இல்லை. இது அஸ்வத்தாமா உள்ளத்துல இருக்கிற சதி திட்டம். கிருப்பர் நினைச்சது நாம போறோம், மறுபடியும் அவள்கிட்ட சண்டை போட போறோம், ஜெயிக்க போறோம் அப்படின்னு நினைச்சதுதான் அவர் வந்திருக்கார். ஆனா இங்க மாற்றி நடக்கிறது. தௌத்து சுப்தவ் மகாராஜ ஸ்ரம சோக சமன்வித்தவ் மகார்க சயனோபேதவ் பூமாமேவ ஹ்யநாதவத். கிருபாச்சாரியரும் கிருத்தவர்மாவும் ரொம்ப போட்டி போட்டு களைச்சிருக்கிறபடியால் சண்டை போட்டு போட்டு களைப்பு. வயசானவ வேற. அஸ்வத்தாமாவுக்கு இன்னும் வயசால இளைஞன். அவ முதியவர்களோ இல்லையோ, நல்லா களைச்சு போய் தரையிலேயே படுத்துனுட்டா, தூங்கி விட்டா. சந்திரன் மட்டும்தான் பிரகாசிச்சுட்டு இருக்கார். இவனுக்கு தன் தந்தை இழந்துட்டோங்கிற கோபத்திலே தூக்கமே வரல. அதிக கோபம் இருக்கிறவனுக்கும் அதிக காமம் இருக்கிறவனுக்கும் தூக்கம் வராது. கிழிய பிரஜாகர பருவம் பார்த்தோம் இல்லையோ, திருதராஷ்டிரன் தான் தூக்கம் வராம நாளைக்கு சஞ்சயன் போயிட்டு வந்ததை சொல்ல போறான்னுட்டு தூங்காம முழிச்சிருந்து விதுரரை கூட்டு மொத்த நீதி கதைகளை கேட்டானே. அப்பவும் என்ன பார்த்தோம்? புறத்தியார் சொத்தை திருடி இருக்கிறவனோ, பெரியோர்களை அவமரியாதை பண்ணவனோ, காமத்துக்கு வசப்பட்டவனோ, கோபத்துக்கு வசப்பட்டவனோ ஒரு நாளும் தூக்கமே வராது என்ன அப்பவும் பார்த்திருக்கோம். அதனாலதான் இவன் தூக்கம் வராது தவிச்சுட்டு இருக்கான். அப்போ இவர் எந்த மரத்துல தங்கியிருந்தாலோ அந்த மரத்துல கூடு கட்டிருக்கு. காக்கா கூடி கட்டு. சின்ன சின்ன காக்கா குஞ்சுகள்லாம் அதுல, அது காக்கா பெரிய காக்காவும் தூங்கிட்டு இருக்கு, தாய் காக்கா தந்தை காக்கா எல்லாம் தூங்கிட்டு இருக்கு, சின்ன குட்டிகள் எல்லாமும் நன்னா தூங்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு கோட்டம் ஆந்த வருது. ஆந்த வந்துட்டு அந்த காக்கானுடைய கூட சுத்தி சுத்தி பாக்குறது. பார்த்துட்டு ஒரு துளி சட்டம் போடாமல் அந்த தாய் காக்கா அப்படியே தூங்கிட்டு இருக்கிறச்சே, ஒன்றுமே புரியாத சின்ன குட்டி காக்காக்கள் தூங்கிட்டு இருக்கிறச்சே ஒன்னொன்னையா அதுகளை முழிச்சுக்க கூட விடாம கொத்துறது. கொத்தி கொத்தி அந்த சின்ன காக்கா எல்லாத்தையும் கொன்னுடுறது. ஒரு காக்கா எழுந்து பாக்குறது, மூக்க வெட்டி விடுறது. ஒரு காக்கா திரும்பி பறக்கிறது, சரக விட்டு விடுறது. ஒரு காக்கா பறக்க போறது, ஓங்கி அடிச்சு கீழே பிடிச்சு தள்ளுறது. இத போல அந்த கோட்டா வேணும்னு ஒத்துற அந்த தாய் தந்தையர்கள் முழிச்சுக்கிறதுக்கு முன்னாடியே அனவதானம், அத அவ சாவதானத்துல இல்ல. அந்த குட்டிகள்லாம் நம்ம எழுந்திருக்கணும், தப்பிக்கணுங்கிற நினைவு கூட இல்லாம தூங்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல மொத்தத்தையும் அழிச்சு முடிச்சு விடுது. இது அப்படியே அஸ்வத்தாமா கொட்ட கொட்ட பாந்துட்டு இருக்கான். பார்த்தவன் முடிவு பண்றான், இதுதான் பாண்டவர்களை அழிக்கிறதுக்கு சரியான வழி. அவ நன்னா தூங்கிட்டு இருக்கிறச்சே அந்த கோட்டா நாட்டம் நம்ம இருக்கணும், காக்காய்கள் ஆட்டம் இவாள வச்சுக்கணும். அவ தூங்கிட்டே இருக்கிறச்சே அவளுக்கு புரியாத வண்ணம் மொத்த பேரை வெட்டி சாச்சணும். ஏன்னா 18 நாள் போருக்கு அப்புறம் படுத்துன்னு தூங்குறாளோ இல்லையோ, அப்ப அவ ஒன்னும் ஜாகரூகாலா விழிப்புணர்வோட இருக்க மாட்டா. அப்படியே கொண்டுடுவோம்னு அஸ்வத்தாமா முடிவெடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற கிருப்பரை எழுப்பினான். எழுப்பி அவர்கிட்ட பேசுறான். தானுஸ்து ஹத்வா ததः காகான் கௌசிகோ முதிதோ பவத் சத்ருனான் க்ஷபணே யுக்தா பிராப்த காலஸ்சமே மதா. இதுதான் சரியான காலம். பொழுது விடிவதற்குள் இவா மொத்த பேரையும் அழிச்சுடணும். ராஜ்ய சகாசாது தேஷாந்து பிரதிஜாதோ வதோமயா. இவர்களை வதம் பண்ணிட்டால் கேள்விப்பட்ட துரியோதனன் மிகவும் ஆனந்தப்படுவான். எப்பப்ப கொல்லலாம்ங்கிறதுக்கு நீதி படிக்கிறான். எங்கிருந்தோ ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு பரிஸ்ராந்தே விதீர்ணேவா புஞ்சானேவாபி சத்ருபிஹி பிரஸ்தானேவா பிரவேசேவா பிரஹர்த்தவ்யம் ரிபோர்பலம். ஒரு ரிபு, அதாவது எதிரி, இந்தந்த நிலையில இருக்கிறச்சு அடிச்சால் அப்ப நாம வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம்னு ஒரு ஸ்லோகம்.
அந்த ஸ்லோகத்துல நிலை சொல்றது பரிஷ்ராந்தே, அவர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் போது அடித்தால் அப்ப நாம ஜெயிக்கலாம். விதிர்னே, அவர்கள் சாவதானத்துல இல்ல, ஆங்காங்கு செதறி கிடக்கிறார்கள், அங்க இங்க இருக்கா அங்க இருக்கா அங்க இருக்கா அங்க இருக்கா, அத போல பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறச்சு அடி, அப்பன்னா நீ ஜெயிச்சுடலாம். புஞ்சானே, நான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கா, சாப்பிட்டு இருக்கிறச்சே உள்ள போய் ஆக்கிரமணம் பண்ணு, அப்ப ஜெயிச்சுடலாம். பிரஸ்தானே, ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு வெறும பிரயாணம் போயிட்டு இருக்கா, ஒன்னும் தயாராவே இல்லை, அந்த சமயத்திலே பிரவேசேவா பிரஹர்த்தவ்யம் ரிபோர்பலம், இப்படி இருக்கிறச்சு அடிச்சா தான் வெற்றி உறுதி சொல்லுது. ஆனா அடுத்த ஸ்லோகத்தை விட்டுட்டான் அஸ்வத்தாமா. இப்படி இருக்கிறச்சு அடிச்சா எதிரியினுடைய பலம் குறைவா இருக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் இப்படி இருக்கிறச்சு அடிச்சா பாவம் வரும், அதையும் சேர்த்து அடுத்த ஸ்லோகம். இப்ப நம்ம எந்த ஸ்லோகம் வேணுமோ படிச்சுக்க வேண்டியதான். இதுதான் நம்ம தப்பு பண்ற இடம். முதல் ஸ்லோகம் நன்னா இருக்கு சாமி அப்படின்னா அதன்படிக்கு போய் ஓங்கி உதச்சிட வேண்டியதான். அப்படின்னு நினைச்சு கையில கத்தி எடுத்தோம், அப்ப அடுத்த ஸ்லோகம் காத்துட்டு அது கத்தி வச்சுட்டு இருக்கு. இத போல நீ பண்ண போனியானால் இதோ பாப்ப கணக்கு. நமக்கு தோணும் சுவாமி வேணும்னு பெருமாளே எலிப்புரி வச்சு பிடிக்கிறார் நம்மள. இதெல்லாம் ஒரு பண்ணியே இருக்க வேண்டாமோ இல்லையோ. இந்த முதல் ஸ்லோகமே இல்லாட்டா நாங்க இந்த தப்பே பண்ண மாட்டோமோ இல்லையோனால் முதல் ஸ்லோகத்தை படிக்கணும், படிச்சுட்டு நல்லதை தெரிஞ்சுக்கணும், தீயதின் வழி போகக்கூடாது. அப்ப அந்த தீயதை தாண்டி நல்லது பண்றோமோ இல்லையோ. இதுதான் இந்த வாழ்க்கையில இருக்கிற பெரும் போட்டி. இந்த வாழ்க்கையை சவால் சவால் ஏன் சொல்லிட்டு இருக்கோம்னா, தீயதும் கண்டப்படும் நல்லதும் கண்டப்படும். தீயதை விலக்கிட்டு நல்லதின் வழி மட்டும் நம்ம போகணும். இல்ல சுவாமி நல்லத்தையே பெருமாள் படைச்சிருந்தானா இந்த கட்டமெல்லாம் இல்லவே இல்லையோ இல்லையோ, அவர் தான் குற்றம் சொல்ல வேண்டியவர். ஏன்னா அவர் நல்லதை மட்டும் படைக்கலையே, தீயதையும் சேர்த்து படிச்சிருக்காரு. இப்போ நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ண ஜாதகத்தை எடுக்கிறச்சேவே எல்லா அம்மாவுக்கும் தெரியுமோ இல்லையோ, இன்னொரு பெண் இன்னொரு வீட்டுல இருந்தா வரப்போறா, வந்தா கண்டிப்பா அவ வளர்ப்பு வேறையாத்தான் இருக்க போறது, என் புள்ள வளர்ப்பு வேலையாத்தான் இருக்க போறது. அப்ப ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரத்தான் போறது, மாமியார் மருமகள் சண்டையும் வரத்தான் போறது. அதனால ஒரு நல்லவர் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து மாமியார்கிட்ட நல்லது சொன்னார், இது எதுக்கு கல்யாணத்தை பண்ணுவானே, அப்புறம் மருமகள் வந்துட்டு அவ ஒழுங்கா நடந்துக்கலன்னு சொல்லுவானே, அவர் குழந்தைய ஒழுங்கா வளர்க்கலன்னு ஏன் சொல்லணும், என் பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்கணும், நான் என்னமா பாத்துனேன்னு ஏன் சொல்லணும், ஒன்னும் வேண்டாம், உன் பிள்ளை கல்யாணமே பண்ணாதே. அவ பார்த்தா நன்னா இருக்கு, நீ நான் நன்னா இருக்கிறதுக்கு வழி சொல்றியா, நான் கெட்டு போறதுக்கு வழி சொல்றியா, என் பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இப்படி சொல்றியா. அவ நல்ல கண்ணன் அளவுக்கு கீத வாசியோ, அதனால அவன் மெதுவா கேட்டா, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணா வர்ற ஆபத்துகள்லாம் உனக்கு தெரியுமோ இல்லையோ, நன்னா தெரியும், அப்ப பண்ணாதே. ஆபத்து தான் தெரியுது இல்லையோ, அப்ப பண்ணாம இருந்தால் ஆபத்து இருக்குங்கிறதுக்காக நம்ம பிரயாணம் பண்ணாத இருக்க முடியுமா? ஆகாச விமானம் 4 விழுந்திருக்கு 8 விழுந்திருக்கு, இனிமே நான் பறக்கவே கூடாதுன்னு நடக்குமோ? ஆபத்தெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். அப்ப என் ஆசை என்ன தெரியுமோ, மருமகள் வரணும், அவ என்ன பத்தின பெருமையை தெரிஞ்சுக்கணும், கார்த்தால எழுந்து வந்த உடனே நித்தியம் என்ன சேவிக்கணும், அவ என்னையே தெய்வமா நினைச்சுக்கணும், அப்படிப்பட்ட மருமகள் வரணும். இது எதுக்கு தேவையில்லாத, இது வரப்போறதுலேன்னு உனக்கு தெரியுமோ இல்லையோ? நான் நிச்சயமா தெரியும், இப்படி வரவே மாட்டா யாரும், அப்படி வரப்போறதுலேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால முடிஞ்ச முயற்சி பண்றோங்கிறமோ இல்லையோ. இங்க மட்டும் இப்ப பாருங்க, நமக்கு இது நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் பண்ணி பாக்குறோமோ இல்லையோ. அதனால ஒரு குற்றம் இருக்குங்கிறதுக்காக அதுல பக்க விளைவு இல்லைங்கிறதுக்காக பண்ணாமலே இருக்க மாட்டோம், அதை செஞ்சுதான் நம்ம மீறித்தான் வந்தாக வேண்டும். அத போலத்தான் இவரு நினைக்கிறார். இப்போ இவர்களெல்லாம் கொண்டுடுவோம், ஒரு தப்பு நடக்க போறது, அந்த தப்பை பத்தி யோசிக்காம கொல்லலான்னு போறான். ஆனா நாம 2 ஸ்லோகத்தை பார்க்கணும். இந்த மாதிரி அடிச்சா வெற்றி நிச்சயம்னு சொல்றது, ஆனா அடிச்சா பாவம்னு சொல்லிருக்கு. அப்ப நம்ம தான் யோசித்து வேண்டான்னு முடிவெடுக்கணும். அது யோசிக்கிற அளவுக்கு பெருமாள் நமக்கு வழி சொல்றார். அவர் பார்த்து நல்லத்தையும் சிருஷ்டிக்கிறார், தீயத்தையும் சிருஷ்டிக்கிறார். அதுல இருந்து அந்த தீயதை தாண்டி நாம நல்லதை எடுத்துக்கணும். அவர் அதுக்குன்னு தீயதே இல்லாம நல்லது மட்டும் வைக்கிறதுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? பிள்ளைக்கு கல்யாணமே பண்ணாத இருக்கிறா போலே. அதை அவர் பண்றதே இல்லை, நல்லதையும் வைக்கிறார், தீயதையும் வைக்கிறார். அப்ப போட்டியே அந்த 2த்துல எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தானே. அதுக்கு வேண்டிய புத்தியும் கொடுத்திருக்காரு இல்லையா, ஞானத்தையும் கொடுத்திருக்கார். அதுக்குன்னு எந்த புஸ்தகத்தை படிச்சு தெரிஞ்சு புத்தியை பிரயோகப்படுத்தணுமோ அதையும் கொடுத்திருக்கார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம அவரை குற்றம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அஸ்வத்தாமா தப்பான முடிவெடுத்தான், கிருப்பரிடத்துல சொல்றான், அவர் எதிர்த்தார். அஸ்வத்தாமா இது பண்ணவே கூடாது, இது பாப செயல்னு ஒரு 25 ஸ்லோகம் பேசினார், முடியாதுன்னு அவர் மறுத்துட்டார். அதுக்கப்புறம் சரி இவன் திரும்ப திரும்ப சொன்ன உடனே அவர் சொல்றார், நம்ம ராஜ்யத்தினுடைய பெரியவர்கள்ட்ட இதை போய் கேட்போம், இது தர்மமா அதர்மமான வாழ்க்கை கேட்டுட்டு அப்புறம் போய் பாண்டவர்களை அழிச்சு விடலாம். அஸ்வத்தாமா சொன்னா விடிஞ்சிடும், நீர் போய் வா எல்லாரத்திலையும் கேட்டுன்னு வந்து நான் ராத்திரியா முடிச்சுடணும்னு பாத்துருந்தா நீர் மெதுவா ஏதோ சதசு கூட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறே, நான் அதுக்காக பேசுறேன். ஆருக்கும் ஒண்ணுமே தெரியக்கூடாது, வெட்டிட்டு துரியோதன இடத்துல போய் சொல்ல போறோம், இன்று இரவே தான் நிகழ்த்த போகிறோம்னா அப்புறம் பேசி வேற வழி இல்லாம கிருபரும் ஏற்றுக்கொண்டார்.
அஸ்வத்தாமா சத்தம் காட்டாம கூடாரத்துக்குள்ள புகுகிறான். அப்ப அவன் பேசி சொல்றான், நான் உள்ள போறேன், படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கிறவாளை வெட்டுவேன். வெட்டின உடனே அவ பயந்துட்டு எழுந்துட்டு ஓடுறதுக்கு பாப்பா, நீங்க 2 பேரும் வாசல்ல நின்று ஒத்துரும் போகாத வெட்டி தள்ளிடுங்க. இது அவா 2 பேருக்கும் பணி, நல்ல திருப்பணி. இவனுடைய பணி இவர் எடுத்துட்டார், அவா 2 பேருக்கும் பணி கொடுத்துட்டார். உள்ள நுழைறான். தம்ஷ்ட்ராகராள வதனம் வியாதிதாஸ்யம் பயானகம் நயனானாம் சஹஸ்ரஸ்ய விசித்திரைர் அபிபூஷிதம். அப்போ அந்த கூடாரத்தினுடைய வாசலை காத்துன்னு ஒரு பெரும் உருவம், ஒரு பூதமாட்ட உருவம். அந்த உருவம் நின்றுருக்கு. கதைய பிரயோகப்படுத்துறான், அது தூக்கி போட்டுருத்து. அம்புகளை விடுறான், சாப்பிட்டு முடிச்சு கொடுத்து. கத்திய வீசறான், உடச்சு போட்டுருத்து. இவன் என்ன பண்ணாலும் அந்த வாசல் காக்கிற பூதம் விடுறதாவே இல்லை. இது என்ன, யார் நிறுத்தி வச்சிருக்கா, இது என்ன பூதம், அது எப்படி தாண்ட போறோம்? அது பெரும் பூதம். அவளுடைய தர்மங்கள் எல்லாம் சேர்த்து பூதமா நிறுத்திருக்கா, ஒருத்தரும் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த சமயத்துல அஸ்வத்தாமா யோசிச்சவன் கிருபரிடத்துல பேசுறான், இந்த பூதத்தை அழிக்கணும்னால் பூத கணங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கும் பரமசிவனாரத்தான் துதிக்க வேண்டும் என்று நினைத்து அங்கேயே ஹோமகுண்டத்தை வளர்த்தா போல என்னையே வெட்டி வெட்டி என்னையே சமர்ப்பிக்கிறேன் என்று ருத்ரனை குறித்து ஒரு யாகம் நடத்துற அளவு தயாரிட்டான். நெருப்பு குண்டத்தை வளர்த்துட்டு நம்ம தலையே வெட்டி போட்டுண்டா அது ஒரு பெரிய யாகம். அது ஆத்ம தியாகம் பண்றோம், ஆத்ம சமர்ப்பணம் பண்றதுன்னு அர்த்தம். அத போல ருத்ர பகவான குறித்து பெரும் ஸ்தோத்திரம் செய்தான். உக்ரம் ஸ்தானும் சிவம் ருத்ரம் சர்வம் சர்வம் ஈசானம் ஈஸ்வரம் கிரிஷம் வரதன் தேவம் பவ பாவனம் ஈஸ்வரம் சிசிகண்டம் அச்சம் சுக்ரம் தக்ஷகத்துரம் ஹரம் விஸ்வரூபம் விரூபாட்சம் பகுரூபம் உபாபதின். உமாபதியே, முக்கணானே, ஆங்காங்கு சம்ஹார கடவுளாக இருப்பவரே, உம்மிடத்தில் ஒரு வேண்டுகோள். இந்த பூதத்தை அழிப்பதற்குண்டான சக்தி எனக்கு வேண்டும். அப்ப உடனே ஒரு பெரும் கத்தியை பரமசிவனார் கொடுத்தார். அந்த கத்திக்குள் இவரே புகுந்தார். அது மிகவும் சக்தி வாய்ந்த கத்தி. இந்த கத்தியை வைத்துக் கொண்டு இந்த பூதத்தையும் வெட்டலாம், உள்ள போய் அனைவரையும் வெட்டலாம்னு அவர் சொன்னார். அந்த கத்தியை கையில வாங்கினுட்டா, வாங்கி கொண்டு உள்ளே புகுந்தான். ஆங்காங்கு பார்த்த போதே தெரிஞ்சு அவாவா தூங்கிட்டு இருக்கா. இந்த பக்கத்துல திருஷ்டத்யும்னன் தூங்கிட்டு இருக்கான், அங்க சிகண்டி தூங்கிட்டு இருக்கான். பஞ்ச பாண்டவர்களுக்கும் திரௌபதி இடத்துல ஒரு பிள்ளைகள் பிறந்திருக்கான்னு பார்த்தோம் இல்லையோ, அந்த ஒத்தனும் ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கான். இவர்கள் எல்லாரையும் பார்க்கிறான். அப்ப ருத்ரன் கிருஷ்ண மகாத்மியம் சொல்றார். இவன் இடத்துல கத்தியை கொடுத்தாரோ இல்லையோ, கத்தி கொடுத்து அந்த கத்திக்குள்ள அவரே புகுந்தார். அப்ப கண்ணனை பத்தி சொல்றார், இத்தனை நாளும் கண்ணனுக்காகத்தான் நான் இவர்களை ரட்சிச்சிருந்தேன், இனிமே கண்ணன் இந்த காரியம் முடிஞ்சு படுத்துன்னு சொல்லிட்டார். நான் சம்ஹார கடவுள், அப்ப எனக்குரிய காரியத்தை நான் பண்ணித்தாகணும் என்ன பரமசிவனார் அங்க அறிவிக்கிறார். க்ஷாந்தியா பக்தியாச்ச திருத்தியாச்ச புத்தியாச்ச வசசா ததா யதாவதஹமாராத்தா கிருஷ்ணேன அக்லிஷ்ட கர்மணா தஸ்மாதிஷ்டதமதா கிருஷ்ணாதன்யோ மமன வித்யதே. எனக்கு ரொம்ப பிரியமானவன் கண்ணன் தான். அவர் என்ன சொல்றாரோ அதுக்காகத்தான் இருந்தேன். நானே தான் இவர்கள் எல்லாரும் இன்னி வரைக்கும் காப்பாத்தினேன். ஆனா இனிமே அந்த தேவை எனக்கு கிடையாது. ஏனெனில் யுத்தம் முடிந்தது. இதுல எத்தனை பேர் மிச்சம் இருக்கணும்னு கண்ணன் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டார். அப்ப மிச்சம் இருக்கிற பேர் அழிந்துதான் தீர வேண்டும். அந்த அழிவுக்கு நான் தான் சம்ஹார கடவுள். அப்ப நான் தான் அழித்தாகணுங்கிறதுக்காக கத்திக்குள் சிவன் புகுந்தார். சஸ்திரத்தை எடுத்துட்டான். உள்ள போனவன் முதல்ல திருஷ்டத்யும்னனை பார்த்தான். சபிரவிஷ்ய மகாபாகு உத்தேசக்ய தஸ்ய திருஷ்டத்யும்னஸ்ய நிலையம் சனகைர் அபியுபாகமத். கிட்டக்க போனான். அவன் எழுந்த போது ஒன்னும் புரியாமல் அவன் தலையை பிடித்து அழுத்தி ஓங்கி வைத்தான். கத்தி எடுத்து வெட்ட போனான். அப்பவும் பிரார்த்திக்கிறான், என்ன பின்னாடியிலேருந்து கொத்தாதே, என்ன தலையிலேருந்து அடிச்சுடாதே, நல்ல ஒரு அஸ்திரம் ஒரு ஆயுதத்தாலே என்ன வெட்டு, அப்படியாவது உன் கையால் மாண்டு போய் நான் வீர சொர்க்கம் அடைகிறேன். அப்ப அஸ்வத்தாமா சொல்றார், என் தகப்பனாரே ஆயுதம் இல்லாத இருக்கிறச்சு நீ வெட்டிருக்கே, உனக்கு நல்ல ஆயுதத்தால மரணம் கூட உனக்கு அதிகாரம் கிடையாது, அதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது என்று சொல்லான். அவனை அழித்தான். அடுத்து சிகண்டி முடிந்து போனான். யுதாமன்யு முடிந்தான். ருத்ரனுடைய அஸ்திரத்தாலே வரிசையாக ஒவ்வொருத்தராக இறந்தார்கள். அப்புறம் திரௌபதியினுடைய 5 மகன்கள் ச கோர ரூபோ வியச்சரத்து காலவத் சிவிரே ததா அபஷ்யத்து திரௌபதி புத்திரானாம் அபிஷிஷ்டாஞ்ச சோமகானு. 5 பேர். திரௌபதிக்கு 5 பேரிடத்துல பிறந்த 5 மகன்கள். அவர்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. அதுல முதல் பிள்ளை எப்ப பிடிச்சான், சுதசோமன் பேர். சுதசோமஸ்த சாசின் தம் சாசிம் தம்பாகும் சித்வான் நரர்ஷப. அவன் தூங்கிட்டே இருக்கிறச்ச கத்தியால தோள்களை வெட்டினான். ஏது நடக்கிறதுன்னு தெரியாம எழுந்து பார்க்கறதுக்குள்ளே தலையே வெட்டினான். சுதசோமன் அழிந்தான். அடுத்து நகுலனுடைய பிள்ளை சதானீகன்னு பேர். அவனை வெட்டி சாய்த்தான். ஸ்ருதகர்மா அழிந்தான். ஸ்ருத கீர்த்தி அவனும் போனான். சிகண்டித்தம் சமாசாத்திய திகாச்சிச்சேத சோசினா சிகண்டினம் ததோஹத்வா குரோதாவிஷ்ட பரந்தபா. அதீத கோபத்தோட சிகண்டியை பார்த்து, நீதானே முன்னே நின்னாய்,
நீ நிற்கவே தானே, பீஷ்மாச்சாரியர் அழிந்தார், நீ இல்லாமல் அர்ஜுனன் எப்பவான்னு பீஷ்மரை ஜெயிச்சிருக்க முடியுமா? என்னை சிகண்டியும் வெட்டினான். துரோணாச்சாரியரை வெட்டினவரும் போயிட்டார், திருஷ்டத்யும்னன் அழிந்தான். பீஷ்மாச்சாரியர் அழிய காரணமா இருந்தவரும் போயிட்டார். இப்ப கடைசியில் இதை பார்த்தா என்ன தெரியுமா தோணும்? யாரு கொல்லப்பட்டாரோ அவரும் போயிட்டார், யார் கொன்னானோ அவனும் போயிட்டான். ரெண்டு பேருமே இல்லை. இப்போ ரெண்டு பக்கத்துல ஆறு இல்லை. இது கடைசியில இப்படியே இதை கொஞ்சம் திருப்பி சுத்துவோம். இந்த நாடகத்தை எல்லாம் காட்டுறச்சே அப்படி இப்படி திருப்பி சுத்தினா ஓடுறது பாருங்க படம். அதை போல இது திருப்பி சுத்தின்னு போவோம். இந்த 18 நாள் போருக்கு முன்னாடி என்னவா இருந்தது? மொத்த பேரு ரெண்டு பக்கம் இருந்தா, இங்க 11 அக்ஷௌகிணி, அங்க 7 அக்ஷௌகிணி, நாம ஜெயிக்க போறோம், எல்லாரோடையும் ஜெயிச்சு நாம நாட்டை ஆள போறோம்னு ஒத்தொத்தர நினைச்சிருந்தா, இப்ப மொத்த படையுமே காணும், ரெண்டு பக்கத்துலயும் ஆள் இல்ல. இவர் எந்த நாட்டை ஆள போறார்? தர்மபுத்திரன் நாட்டு ஆள் வேண்டாம? முதல்ல நாட்டை ஆள்றதுக்கு மக்கள் இருந்தா தான் ஆளவே முடியும். இத்தனை கோடி பேரை கொன்னாச்சு. அப்ப அந்த கொன்னுன இத்தனை பேர் தீயவர்கள். இதுல ஓரொரு விதத்துல ஒத்தொத்த நடத்துல தீமை. அதனாலதான் அனைவரையுமே அழிக்க முடிவு பண்ணிவிட்டார். சிகண்டினம் ததோஹத்வா குரோதாவிஷ்டா பரந்தப. அங்கெங்க கொஞ்ச நஞ்ச மிஞ்சினவர்கள் ஓட பாக்குறா. ஓடும்போது வாசல்ல ரெண்டு பேர் யமநாட்டம் நிக்கிறா. கிருபரும் கிருதவர்மாவ் தாம்ஸ்து நிஷ்பதி தாம் திரஸ்தான் சிபிராஜி ஜிவேஷிணா கிருதவர்மா கிருபைவ துவாரதேசே நிஜக்னது. துவாரதேசம் வாயில்ல நின்னுண்டு மிச்சம் வந்திருக்கிறவர்கள் எல்லாரையும் வெட்டிவிட்டார்கள். அங்கெங்க எல்லாரும் சண்டையிட்டு கொண்டு போனால் அவர்களை காணும். அஸ்வத்தாமா வெளியில வந்தான், தன் தேரில் ஏறினான், கிருபரையும் கிருதவர்மாவையும் அழைத்துக் கொண்டான். அப்பதான் ஒத்தொத்தருக்கு என்ன நடந்ததுன்னே புரியுது. ஓ பெரும் கோர ரூபத்தோட காலதேவன் வருகிறா போல அஸ்வத்தாமா வந்திருக்கான். அனைவரையும் வெட்டி சாய்த்தான். திருஷ்டத்யும்னனுடைய சாரதி ஒருத்தன் உயிரோடு இருந்தான். அவனுக்கு தேரோட்டி நடந்தது என்னங்கிறத அவன் தான் பார்த்தான். அந்த தேரோட்டி போய் மற்ற பேரிடத்துல சொல்ல போறான். அப்பாவாவா புலம்பர குரல் கேட்கறது. நசசுப்தம் பிரமத்தம் வா நெஸ்தசஸ்திரம் கிருதாஞ்சலின் தாவத்தம் முக்தகேசம் வா ஹந்தி பார்த்தோ தனஞ்சயா. தனஞ்சயனா இருந்திருந்தா இந்த இழி செயலை செய்திருப்பானா? ஓடுறவனையோ, கையில இருக்கிற சஸ்திரத்தை விட்டவனையோ, கைகூப்பி வேண்டுபவனையோ, தூங்கி கொண்டிருப்பவனையோ கொல்லக்கூடாதுன்னா யுத்த சாஸ்திரம் சொல்றது. நம்ம அர்ஜுன மகாராஜாவா இருந்தா இப்படி செய்திருப்பாரா? யாரோ ஒருத்தன் கேவலமானவன் செய்து விட்டு போனான் என்று பெண்கள்லாம் அழறா. ஓலக்குரல் தான் அங்கும் இங்கும் கேட்கிறது. அசம்சயம் கி காலஸ்ய பர்யாயோ துரதிக்கிரம தாதிருஷா நிகதாயத்ர கிருத்வாஸ்மாகம் ஜனக்ஷயன். இத போல எங்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். ஓர் இரவு பொழுதுக்குள்ளே ஒரே இடத்தில் தூங்கி கொண்டிருந்த 12-15 பேர், அத்தனை ராஜகுமாரர்கள், அவ அத்தனை பேர் வெட்டி சாய்த்தது எங்கும் கேட்டிருக்க முடியாது என்று கொக்கரித்துக் கொண்டே அஸ்வத்தாமா போனான். தன் தேரில் ஏறி புறப்பு போயிட்டான். இந்த விஷயத்த சஞ்சயன் திருத்தராஷ்டிர இடத்துல சொல்லிட்டு இருக்கா. திருத்தராஷ்டிர சஞ்சயன் இடத்துல கேட்கிறார். பிராகேவ சுமஹத் கர்ம திரௌணிரேதன் மகாரதா நாகரோதீதிருஷங் கஸ்மானு மத்புத்திர விஜயே திருதஹத். என் பிள்ளை துரியோதனன் உயிரோடு இருக்கணும்னு தானே அஸ்வத்தாமாவுக்கு ஆசை. அப்படின்னால் இதை ஏன் 18 நாளைக்கு முன்னாடி இந்த காரியத்தை பண்ணல? இன்னைக்கு பண்ணானே, இதையே 18 நாளைக்கு முன்னாடி முதல் நாள் பண்ணியிருந்தால் இப்ப அவங்க அவனுக்கு அப்ப துரியோதனன் போயிருக்க மாட்டானோ இல்லையோ? இந்த 100 பேர் போயிருக்க வேண்டாமே, அவளை மட்டும் வெட்டி சாச்சிருக்கலாமே. சாச்சிட்டு இவன் அண்ணா யுத்தம் முடிஞ்சு போச்சுன்னு ஆனந்தமா நாட்டை ஆண்டு இருக்கலாமேன்னு கேள்வி. அப்ப அதுக்கு சஞ்சயன் பதில் சொல்றான். இப்பவும் சொல்றேன், அர்ஜுனன் முதலானோர் படுத்திருந்த கூடாரம் தள்ளி இருக்கவே கோழைய போல இந்த காரியத்தை பண்ணிருக்கான். அன்னைக்கா இருந்தா மொத்த பேரும் ஜாகரூகாலா விழிப்புணர்வோட இருந்தா இவனுக்கு ஒரு நாள் அர்ஜுனனை எதிர்க்கிற துணிவு கிடையாது. பீமசேனனை எதிர்க்க மாட்டான். அவர்களை கண்டு பயம் அவனுக்கு. தேஷாம் நூனம் பயான்னாச கிருத்தவான் குருநந்தன அசம் அசாநித்யாத்தி பார்த்தானாம் கேசவஸ்ய தீமஹ. பார்த்தனும் கேசவனும் தள்ளி கூடாரத்தில் இருக்கா. அந்த தைரியத்துல அஸ்வத்தாமா இந்த இழிசேலை செஞ்சிருக்கான். இல்லைன்னால் அவனுக்கு இந்த தைரியம் இல்லை. அஸ்வத்தாமா தேரேறி நேர துரியோதனன் இருக்கிற இடத்துக்கு வந்து அனைவரும் உன் விரோதிகளை அழித்து விட்டோம் என்று ரொம்ப திருப்தியா சொல்லுண்டான். காலோனூனம் மகாராஜ லோகேஸ்மின் பலவத்தரா. காலம் உலகத்தில் வெகு கொடியது, அதுதான் அனைவரை காட்டிலும் பலமுடையது. அந்த காலம் இப்பதான் வந்தது. நீ அடிபட்ட பிற்பாடுதான் துரியோதனா அவர்கள் இறப்பதற்கு காலம் வந்தது. அந்த 5 பேரை தவிர, கண்ணன் சாத்தியகி தவிர, அவர்கள் 7 தவிர யாரும் உயிரோடு இல்லை. நம்ம பட்சத்தில் நம்ம 3 பேரை தவிர யாரும் உயிரோடு இல்லை. 10 பேர் தான் மிச்சம். மற்ற அனைவருமே அழிந்து போனார்கள். திகஸ்து கிருதவர்மானம் மாம் கிருபஞ்ச மகாரதம் ஏவயன்ன கதா ஸ்வர்க்கம் துவாம் புரஸ்கிருத்திய பார்த்திவம். ஆனா எங்களுக்கு இப்பவும் என்ன வருத்தம் தெரியுமோ துரியோதனா, அத்தனை பேரை அழிச்சிட்டேன்.
அதை உங்ககிட்ட வந்து சந்தோஷமா சொல்லிக்கிறத விட, நீ இப்ப உயிர் போகும், நீ வீர சொர்க்கம் போறே, நாங்க இன்னும் உயிரோடு இருக்கமே. அரசன் மாண்ட விற்பாடு கூட இருக்கிறவர்களுக்கு உயிரோடு இருந்திருக்கலாமா? உன்னை முன்னிட்டு கொண்டு வீர சொர்க்கம் போகணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அது நடக்கல. நீ இப்போது இறந்து விட போகிறாய். ஆனாலும் நீ போறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை கேட்டுட்டு போகணுங்கிறதுக்காகத்தான் இதை சொன்னேன். என்ன அஸ்வத்தாமா சொல்லி, ஆச்சாரியம் பூஜயித்வாச்ச கேதும் சர்வ தனுஷ்மதாம் ஹதம் மயாத்ய சம்சேதா திருஷ்டத்யும்னம் நராதிப. நம்ம ஆச்சாரியனான சிறந்த துரோணரை வெட்டின திருஷ்டத்யும்னனை முடிச்சுட்டேன். பீஷ்ம பிதாமகர் அவரை வெட்ட காரணமா இருந்த சிகண்டியும் அழிந்தான். ஏன், இனி திரௌபதியோ பாண்டவர்களோ நிமிரவே முடியாத படிக்கு அவர்களுடைய குல கொழுந்துகளை எல்லாம் அழித்து விட்டேன். நமே கரோ தத் காங்கேயோ ந கர்ணோ நச்சதே பிதா. அப்பதான் துரியோதன் ரொம்ப திருப்திப்பட்டுன்னு சிரிக்கிறான். பீஷ்மாச்சாரியர் பண்ணாததே, துரோணர் பண்ணாததே, எனக்காக கர்ணன் கூட பண்ணி கொடுக்காததே, அஸ்வத்தாமா நீதான் எனக்கு பண்ணி கொடுத்திருக்க, நீதான் சேனாபதி, உன்னை முதலே ஆக்கியிருக்கணும். இவ 4 பேரை வச்சு இத்தனை நாள் போரிட்டதெல்லாம் வீண். இத போல ராத்திரியோட ராத்திரியா ஒன்னு அமிச்சிருந்தா அப்பவே முடிச்சிருப்பேன். அது தெரியாது, இவ்வளவு பெரிய சண்டை போய் போன்றிருக்கமே. நல்ல வேளை இப்போது நான் தான் ஜெயித்தேன். எப்ப இத்தனை பேரை அழிச்சிட்டமோ இதுதான் அசுரத்தனமான பேச்சு. எப்ப என்ன நடந்து என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை உள்ளத்துல போட்டுக்காத நம்ம பிடிச்சதே 3 காலம் இருக்கும் பாருங்க. இத பார்த்தாலே தெரியும் எத்தனை பேர் நல்லது சொல்றான், எத்தனை மாறி அவனுக்கு தீமை நடந்தாலும் அவன் புரிந்து கொள்ளவில்லை. ஸ்வஸ்தி பிராப்னுத பத்ரம் வஹ ஸ்வர்கேன சங்கம புனா. 2 பேரும் ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கிறார். இனி அடுத்த சந்திப்பு ஸ்வர்க்கத்தில் இருக்கட்டும். துரியோதனா விடை பெற்றுக் கொள்கிறோம் என்னும் 3 தேரில் ஏறினர், புறப்பட்டனர். ததைவதே பரிஷ்வக்தாக பரிஷ்வஜ்ஜதே நிருபம். அந்த அரசனான துரியோதனன் அணைத்து கொண்டு சமாதானம் பண்ணிவிட்டு 3 சென்றனர். பாகீரதி தீர்த்த கரைக்கு அஸ்வத்தாமா புரட்டு போறான். தவபுத்திரே கதே ஸ்வர்க்கம் சோகார்த்தஸ்ய மமானக ரிஷிதத்தம் பிரணஷ்டம் தத் திவ்ய தரிசிதம் அத்யவை. அப்ப சஞ்சயன் கடைசி கதை சொல்லி முடிக்கிறார். இதோ துரியோதனனும் அவர்கள் புறப்பட்டவுடன் முடிந்து போனான். துரியோதனனும் மாண்டான். கதை முடிஞ்சது. முடிஞ்ச உடனே சஞ்சயன் சொல்றார், இந்த பருவம் முடிஞ்சதோ இல்லையோ, இத்தோட வியாசர் எனக்கு கொடுத்த திவ்ய திருஷ்டியும் முடிஞ்சதுன்னு விட்டார். இவ்வளவுதான் எனக்கு பார்க்க தெரியும். இது வரைக்கும் அங்க நடந்தது எல்லாத்தையும் பார்த்து உனக்கு சொல்லியிருந்தேன். அவனும் போயிட்டான், என் சக்தியும் படுத்து, இனிமே திருத்தராட்டா நீ நானும் நேர போய்தான் தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் அங்க நடந்தது எல்லாத்தையும் உனக்கு கூறினேன். அந்த பருவம் முடிஞ்சது. இனி அடுத்தது இப்ப நாம இருக்கிறதெல்லாம் சௌப்திக பருவா. சௌப்திக பருவத்தில் முதல் உபபருவம் முடிஞ்சது, தூங்கும் போது வெட்டிய பருவம். அடுத்தது ஐஷீக பருவா. ஐஷீக ஈஷீகம். ஈஷீகம்னா ஷராத்தூள், புல்லு தூள்னு வச்சுங்க. இல்ல விறகுல இருந்து வெட்டி எடுத்தா ஷராத்தூள் வரும் பாருங்க. ஐயோ, யாகம் பண்ணச்சே ஹோமம் பண்ணச்சே எல்லாம் உபயோகப்படுத்துவாங்க. ஒரு துரும்புன்னு சொல்றமே, ஈஷீகம்னா துரும்புன்னு வச்சுங்களேன். அந்த துரும்புல பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றான் அஸ்வத்தாமா. அதனால ஈஷீக் பிரம்மசிரஸ்ன்னு ஒரு அஸ்திரத்தை தாப்பனார் இடத்துல கற்று வச்சிருக்கான். அந்த பிரம்மசிரஸ்ங்கிற அஸ்திரத்தை அர்ஜுனன் அழிக்கணுங்கிறதுக்காக அஸ்வத்தாமா பிரயோகம் பண்றான். அதனாலதான் இதுக்கு ஐஷீக பருவான்னு பேர். ஈஷீகத்தில் அஸ்திரத்தை மந்திரித்து பிரயோகம் பண்ணினபடியால் இது ஐஷீக பருவா. இதோட அஸ்வத்தாமா கதையும் முடிஞ்சு போச்சு. அவன் அழியல, இன்னைக்கு இருக்கார். இன்னைக்கு அஸ்வத்தாமா இருப்பான்னு சொல்றவா உண்டு. ஏன்னா கண்ணன் சபிக்கிறார், 3000 வருஷத்துக்கு மனுஷர்களுக்கு நீ சிரமப்பட போறேன்னு. அந்த சாபத்தை ஏத்துன்னு அதுக்கப்புறம் அஸ்வத்தாமா 3000 வருஷம் தவித்தான். செய்தி பார்ப்போம். சூதன் செய்தி எடுத்துக்கொண்டு, திரௌபதேயா ஹதாராஜன் துருபதஸ்ய ஆத்மஜை சஹ பிரமத்தானிஷி விஸ்வஸ்தாக ஸ்வபந்த சிபிரே ஸ்வகே. இவா மொத்த பேர் அழிஞ்சுட்டா, அஸ்வத்தாமா இந்த அடாது செயலை செய்தான் என்று திருஷ்டத்யும்னனுடைய தேரோட்டி போய் பஞ்சபாண்டவர்களிடத்துல சொல்றார். இது வரைக்கும் அவளுக்கு தெரியாதே. அவ தள்ளி இருக்கிற ஒரு கூடாரத்துல தானே தூங்கிட்டு இருந்திருக்கா. அமளி துமளி அத்தனை இங்கே நடந்திருக்கு. அவர்களுக்கு ஏதுன்னு தெரியாது. இப்ப இந்த தேரோட்டி போய் அவர் இடத்துல சொல்றான், அகமேகோவசிஷ்டஸ்து தஸ்மாத் சைன்யான் மகாமதே முக்த கதஞ்சித் தர்மாத்மன் வியக்ராச்ச கிருதவர்மண. கிருதவர்மா கிருப்பர் 2 பேரும் வாசல்ல இருந்து வெட்டினா, அஸ்வத்தாமா உள்ள வந்து வெட்டினா. இதுதான் நடந்ததுன்னு சொன்னான். தர்மபுத்திரன் காதல விழுந்தது. மயக்கமாக கீழ் சரிந்தான் தர்மபுத்திரன். இதை நான் எதிரே பார்க்கலையே. யுத்தமே முடிஞ்சு போச்சு, தர்ம யுத்தத்துல ஜெயிச்சுட்டோன்னு நினைச்சிட்டு வந்தேனே, கடைசியில அனைவரையுமா இழந்தேன். இப்பதான் சொல்றேன் கண்ணா, சண்டை ஆரம்பிச்சிருக்கவே கூடாது. திரும்ப போயிட்டாரு.
எத்த திரும்ப 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 சொல்லிருக்காரோ கடைசியில பார் அனைத்தையும் இழந்தன்றோ தவிக்கிறோம். பதந்தம் தமதிக்கிரம்ய பரிஜக்ராக சாத்தியகி விழப்போனவரை சாக்கியதிகா தாண்டி பிடித்தான். பீமசேனன் அர்ஜுனன் கொண்டு தண்ணீர் தெளிச்சு அவரை மூர்ச்சையை தெளிவிச்சார்கள். நகி பிரமாதாது பரமஸ்தி கஷ்டித் வதோ நராணாமிக ஜீவலோகே. இந்த லோகத்திலே மிகப்பெரிய வியாதி, மிகப்பெரிய விரோதி ஒரு மனுஷன் அழியறதுக்கு எது தெரியுமோ? பிரமாதம். பிரமாதம் கவனக்குறைவு. கவனக்குறைவு தான் ஒருத்தன் அழியறதுக்கு முக்கிய காரணம்ங்கிறார். அப்போ நம்ம எத்தனையோ விஷயத்துல கவனக்குறைவு இல்லையோ, ஒரு பாத்திரத்தை எடுக்கிறது கீழே போடுறதுல அந்த ஆரம்பம்னு வச்சுங்களேன். ஒருத்தர்கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்தா சாமி இவர்கிட்ட ஏன் கொடுத்தோன்னு ஆயிடுத்து அப்படின்னு ஆயிடக்கூடாது. ஒரு காரியத்தை கொடுத்தா இன்னும் 4 காரியம் கொடுக்கணுங்கிற அளவு பண்ண முடியும்.